நம்ம ஈரோட்டில் இருக்க இந்த ஒரு கேஃபேக்கு போனீங்க அப்படின்னா தரமான டெசர்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரைடு சிக்கன், பீஸா, பர்கர்லாம் பிளே ஸ்டேஷன் விளையாட்டே சாப்பிடலாம். கிட்ஸ்க்கு பிளே ஏரியாவும் இருக்கு. மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பழைய மேலன் சொல்லி ஷோரூமுக்கு பேக் சைடில் லிட்டில் அரேபியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்வீட்ஸ் மில் பார்த்தீங்கன்னா கிரேவிங்ஸோட கொலாபரேட்டிவ் பண்ணி நியூ மெனு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஆம்பியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன், பீஸா, பர்கர், சாண்ட்விச் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. நானும் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேங்க. அதுலேயும் அந்த ஃப்ரைடு சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த மசாலாவோட அந்த மைனஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து அந்த மோமோஸ் அண்ட் சாண்ட்விச்லாம் நல்லா ஃபில்லிங்கோட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த கஃபே பாத்தீங்கன்னா மிட்நைட் 12 AM வரைக்கும் ஓப்பன்ல இருக்குங்க. அடுத்து சிக்கன் பீட்சா, லாலிபாப் அண்ட் டபுள் டவுன் பர்கர்லாம் ட்ரை பண்ணோம். சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் மொஜிட்டோவுமே ஃபைனலா குடிச்சிருந்தாங்க. அடுத்து டர்க்கிஷ் டெசர்ட்டான குனாஃபா பக்லாவாலாம் வச்சிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அங்க போயிட்டு நீங்க எதை ட்ரை பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த சுகர் ஃப்ரீக்கோட மேங்கோ ட்ரெஸ்லெஸ் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து இந்த பிளேட்லாம் ரொம்பவே ஃபில்லிங்னே சொல்லுவாங்க. அந்த பனானோ மார்ஷ்மெலோலாம் சாக்லேட்ல டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம என்டர்டைன்மெண்ட்க்கு பிளே ஸ்டேஷன், கிட்ஸ்க்கு பிளே ஏரியாவும் இருக்கு. நீங்களும் ஈரோட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்க.